தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தங்கமயிலின் தீபா வெள்ளி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளி. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. பசியில எதை சாப்பிட்றோம், எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடலாம், இதெல்லாம் அது தெரியறது இல்லை. என்ன இருக்குதோ அது எல்லாம் சாப்பிட்ருது. செம்மேட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி, அதனோட உப்புக்காக ஆட்டுக்கறி சாப்பிட்ருக்கு. இதெல்லாம் ஆதாரபூர்வமான விஷயங்கள் நடக்குது. விவசாயினுடைய பார்டரில் அவங்க வேலி அமைச்சுக்கலாம், ரயில்வே துறை கொடுத்து அதையும் அமைச்சுக்க வேண்டியதான். அப்போதான் அதுக்குள்ள யானை வராமல் இருக்கும். ஒரு சரியான வழிகாட்டுதல் வனத்துறைக்கு இருந்தால், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தால், வேலி அமைத்து வனவிலங்கினை முதல் பாதுகாப்பணும். வனவிலங்குனா குறிப்பா யானைகள், யானைகிட்ட இருந்து மனிதர்களையும் பாதுகாப்பு பண்ணலாம். ஒரே செயலால 2 மிகப்பெரிய பலன்களை நாம் அடைய முடியும். சார், இந்த கடந்த சில மாதங்கள் ஆகும் சொல்லப்போனால், இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்தே இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா காட்டில் யானைகள் தொடர்ந்து மரணங்களை அடைஞ்சிட்டே இருக்காது. தொடர் யானை மரணங்கள் அதிகரிச்சுட்டே வரக்கூடிய காரணங்கள் என்னவானா, அவங்க மின்சாரம் தாக்கி செத்துப்படுத்துங்கிறாங்க, அதோட உடல் பாதிப்புகள் ஏற்பட்டுருக்குங்கிறாங்க. பட் ஆனால் தொடர் மரணங்கள் சம்பவித்துட்டே இருக்குது. இது எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலா இல்லை ஆரோக்கியமற்ற ஒரு சூழலா? இது வனவிலங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோக்கியமற்ற சூழல்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு மெயின் காரணம் யானைகள், வனத்துக்குள்ள இருக்க வேண்டிய யானைகள் வெளியே வருவதற்கான காரணங்களை நம்ம ஆராயணும். ஆனால் அது உடல்நலம் சரியில்லாமல், அதே போல் மின் கம்பிகளை போய் தாக்கி அதில் மின்சாரம் பாஞ்சு யானைகள் இறப்பது என்பது அது உண்மைதான். அது உடல்நலம் ஏன் பாதிக்குதுன்னா, அதுக்காகிற பசியில் எதை சாப்பிட்றோம், எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடலாம், இதெல்லாம் அது தெரியறதில்ல. என்ன இருக்குதோ அது எல்லாம் சாப்பிட்ருது. செம்மேட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி, அதனோட உப்புக்காக ஆட்டுக்கறி சாப்பிட்ருக்கு. இதெல்லாம் ஆதாரபூர்வமான விஷயங்கள் நடக்குது. இயற்கைக்கு முரணாத்தான் இது தெரியுது. ஆனால் நிரந்தரமாக யானைகள் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட நிறைய தரவுகள் இருக்குது, அதற்குண்டான ஆலோசனைகள் இருக்குது, ஆதாரங்களோடு இருக்குது. அப்படி இந்த யானை தொடர் மரணங்கள் எந்த அறிகுறியை காட்டுது சார்? யானையினுடைய தொடர் மரணங்கள் இப்போ யானை ஆர்வலர்கள் யானைகளுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கிறதில்ல. அவங்க பண்ணிட்டு இருக்கிற வேலை ஃபாரஸ்ட் பண்ண வேண்டிய வேலை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். வனத்துறை இன்னைக்கு அவங்களுக்கு ஏன் சில விஷயங்கள் செய்ய முடியறது இல்லைன்னா, ரோந்து போகணும் அப்படின்னா வாகன வசதிகள் கூடுதலாக வேணும். அந்த வாகனங்களுக்கு எரிபொருள் வேணும், டீசல் கட்டாயம் வேணும், ஆயில் வேணும், டிரைவர் வேணும். இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. இது அரசின் கவனத்திற்கு நம்ம எடுத்துட்டு செல்ல போகிறோம். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய காரணம். லைட் வேணும். அதே போல் இன்னும் மேன் பவர் பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு யானைகள் வெளியில் வர தொடங்கிடுச்சு. காட்டு மிருகங்கள் நிறைய வர தொடங்கிடுச்சு. சிறுத்தை வருது, காட்டு பன்றி வருது. இன்னும் சில பகுதிகளில் நீலகிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பைசன் நிறைய வருது, காட்டு எருமை. அதனால் இந்த வசதி வாய்ப்புகள் வனத்துறை அலுவலர்களுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் அவங்க தெளிவாக ஓப்பனாக கேட்பாங்களன்னா அது வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் இந்த காரணங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இது தமிழ்நாடு அரசினுடைய வனத்துறைக்கு நிச்சயமாக இதை எடுத்து செல்லுவோம். இந்த வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கண்காணிப்பு பணிகளை இரவு பகலாக செய்வதற்குண்டான அடிப்படை வசதிகளை வனத்துறை அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நாம் செய்து கொடுக்க வேணும். கூடுதலாக பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தால் அதெல்லாம் நிரப்பப்படணும். அப்போதான் இந்த கண்காணிப்பு சரியா இருக்கு. அப்போ இந்த யானை உயிரிழப்பு அப்படிங்கிற விஷயத்துல உணவு மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனையா, அதுக்கு அதோட உடல் பாதிப்பு ஏற்பட்டு இருக்குதா? உடல் பாதிப்புக்கு பிரதானமா யானை வனத்துக்குள் இருக்கிறப்போ இயற்கையான உணவுகளை உண்டு வந்தது. இப்போ வனப்பகுதி விட்டு வெளியில பல வகையான பயிர்களையுமே, மருந்தடிக்கப்பட்ட பல்வேறு பயிர்களையுமே அது உண்டு பழகிடுச்சு. இப்போ அதுல அது போக
ரேஷன் கடை உடைக்கிறது, வீடுகளை உடைக்கிறது, இந்த அளவுக்கு அந்த ஆக்ரோஷமான அந்த உணவு தேடல் எதனால வருது அப்படின்னா அதுக்கு உணவின்மை, பசி, அகோர பசின்னு தான் காரணம். இதனால அது என்ன சாப்பிட்றோம், பிளாஸ்டிக் சாப்பிட்றோமா, அதுக்குள்ள என்ன இருக்குது, அது பிளாஸ்டிக்குள்ள இருக்குதா, உணவுப் பொருள் பிளாஸ்டிக்ல இருக்கா, இந்த ஒரு நிதானிச்சு ஒன்றை சாப்பிட்ற தன்மை எல்லாம் போய் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு தான் இதுதான் அறிகுறி. எனவே வனத்துறைக்குள்ள, வனப்பகுதிகளுக்குள்ள யானைகளுக்கு வேண்டிய பழங்கள், மரங்கள், புல் வகைகள், செடி வகைகள், இது ரகம் வாரியா, சீசன் வாரியா நாம கணக்கெடுப்பு செய்து இதையெல்லாம் அதிகரிக்க, அந்த பயோடைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த விதமான ஆராய்ச்சிகளை நமது மாநில வனத்துறை தனி கவனம், தனியாக ஒரு டீம் போட்டு இது பார்த்து இது எல்லாம் மீண்டும் அங்கே முளைக்க செய்து இந்த யானைகளுக்கு தேவையான உணவுகள், அதே போல தண்ணீர் அங்கே இருக்கான்னு பார்க்கணும். நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அனுமதி பெற்றும் சரி, அனுமதி பெறாமலும் நிறைய கட்டடங்கள் வந்திருக்கு. குறிப்பா ரெசார்ட்டுகள் நிறைய வந்திருக்கு. இது மனிதர்களுக்கும் தேவையில்லை, மிருகங்களுக்கு எதிரானவையாக இருக்கு. அதனால அதனுடைய பாதைகள், சாதாரணமா யானைகள் ஒரு குறிப்பிட்ட பாதையில தான் போகும் அப்படின்னா எல்லா இடங்களையும் அந்த மாதிரி இல்லை. இந்த யானை வழித்தடம் அப்படிங்கிறதெல்லாம் இது நம்ம ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. ஒரு காலத்துல ஒன்று இருக்குன்றாங்க, இன்னொரு காலத்துல இன்னொரு இருக்குன்னு சொன்னா இது யானை ஒரு குறிப்பிட்டாப்புல ஒரே ரூட்ல தான் போயிட்டு வருமானா அப்படிப்பட்ட பழக்கம் அந்த வனவிலங்குகளுக்கு இருப்பதற்கான எந்தவித சாத்தியக்கூறும் இல்லை. அதனால வனப்பகுதி முழுக்கவே யானைகளுக்கென்று ஒதுக்கப்பட்டால் யானைகள் தேவையான உணவு வகைகள் முதல்ல அங்க வனத்துக்குள்ள இருக்குதான்னு பார்க்க வேண்டிய பணி வனத்துறையினுடைய ஒரு தனி பிரிவு அமைக்க வேண்டும். இவங்க தான் ஆய்வுக்கு அதை உட்படுத்த முடியும். அதையெல்லாம் எப்படி கொண்டாந்து மறுபடியும் வளர்த்துவது, வளரச் செய்வது என்பதெல்லாம் ஒரு சவால் தான். ஆனா அதை நிச்சயமா நம்ம செஞ்சாகணும். அப்பதான் அந்த வனவிலங்குகளுடைய உயிரிழப்பையும் அது மனிதர்கள் வாழுகின்ற அந்த வாழ்விடங்களுக்குள்ள வருவதையும் தடுக்க முடியும். இது எல்லாத்தையும் விட மனித வாழ்விடங்களுக்கும் விவசாய பூமிகளுக்கும் வனத்துக்கும் ஒரு அறுதி இருக்கிறது, ஒரு பார்டர் இருக்கு. இதுல நம்ம ஏன் இன்னமே ஒரு பர்மனண்டா வேலி அமைக்கணும்? கர்நாடகாவில் 500 கிலோமீட்டருக்கு மேல பழைய ரயில்வே தண்டவாளம் 6.5 அடிக்கு பண்ணிட்டாங்க. அது நான் போய் பார்த்துருக்கிறேன். அந்த புகைப்படங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க பொதுமக்களுக்கு காமிங்க, அரசு அலுவலர்கள் பார்க்கட்டும். அந்த அரசு இங்க பக்கத்தில் இருக்கிற கர்நாடக அரசு செஞ்சிருக்காங்க. வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல சுல்தான் பத்தேரிங்கிற தாலுக்குல கேரள அரசு பண்ணியிருக்காங்க. அந்த பகுதியில் அந்த வேலியை ஒட்டி இப்ப இருக்கிற மக்கள் நிம்மதியா வாழ்றாங்க. அங்க யானை சாவு இல்லை, மனிதர்கள் சாவு இல்லை, விவசாயிகள் பயிர்கள் சேதம் இல்லை. இதுதான் நிரந்தர தீர்வு. 1.25 மீட்டர் அந்த பழைய ரயில்வே தண்டவாளம் பூமிக்கடியில பதிக்கப்பட்டு கான்கிரீட்டால் நல்லா அமைச்சாங்கன்னா அந்த வலிமையை மீறி யானை அதை உடச்சிட்டு வெளியில் வர்றதுக்கு சாத்தியக்கூறு இல்லை. தொழில்நுட்ப ரீதியா நிச்சயமா இல்லை. பழைய ரயில்வே தண்டவாளத்தை மத்திய அரசினுடைய ரயில்வே துறை தமிழ்நாடு விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்க வேண்டும். விவசாயிகளும் அதை கேட்க வேண்டும்னு யாரும் இதுவரை கேட்கல. இதுதான் மெயின் பாயிண்ட். விவசாயிகள் எங்க பூமியில பழைய ரயில்வே தண்டவாளம் கூட எத்தனை விவசாயி கேட்டிருக்காங்க? யாருமே ஒண்ணு கேட்கல. ஆனா இதை நம்ம அறிவுறுத்தி இருக்கிறோம், மீண்டும் அறிவுறுத்துவோம். விவசாயினுடைய பார்டர்ல அவங்க வேலி அமைச்சுக்கலாம், ரயில்வே துறை கொடுத்து அதையும் அமைச்சுக்க வேண்டியதான். அப்பதான் அதுக்குள்ள யானை வராம இருக்கும். அங்க அந்த வழியா வந்துதான் ஊருக்குள்ள போகும். யானைகளை வராம பண்ணிட்டு அப்புறம் உணவு வகைகளை பெருக்கணும். இதுதான். இப்ப ஒரு பக்கம் யானைகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அரசாங்கத்துல இருந்து ஒரு தரவுகள் கொடுக்கப்படுது. ஆனால் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா யானைகளுடைய இறப்பு இன்னொரு பக்கம் விதவிதமா நடந்துட்டு வருது. இந்த ரெண்டு முரண்பாடுகள் எப்படி இருக்கு? யானையினோட இறப்பு வனப்பகுதிக்குள்ள ஏற்படுறது இல்லைங்க. மனிதர்கள் வாழ்விடங்கள்ல யானைகள் இறக்கிறது. பெரும்பான்மையான யானைகள் அப்படித்தான் இருக்குது. இயற்கையான சாவு அது நடந்துட்டு தான் இருக்கும். அது ரொம்ப காலமா நடக்குது, அது நடந்துட்டே தான் இருக்கும். அது வனப்பகுதிக்குள்ள நடக்கும். அது நம்ம எந்த விதமான ஒரு கணக்குக்கோ நம்ம விவாதத்துக்கோ அது தேவையில்லை. ஆனா இயற்கை மரணம் அல்லாத மாதிரி நம்மளுக்கு தெரியுதுன்னா மின் கம்பங்களில்
யானையினுடைய மோதல் ஏற்பட்டு மின்சாரம் பாஞ்சு யானை சாகுதுன்னா இதையத்தான் நம்ம சொன்னோம், பழைய ரயில்வே தண்டவாளம் போட்டு அடைச்சா மட்டும்தான். கம்பி எல்லாம் போட்டோம்னா, முறுக்கு கம்பி எல்லாம் போட்டால் அது நீண்ட காலத்துக்கு நிற்காது, அது கரோஷன், அது அரிச்சிரும், துருப்பிடிச்சிரும். அதனால் அது வேண்டாம் அப்படின்னு தான் அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பதிலாக அதே 7 கோடி ரூபாய்க்கு தொண்டாமுத்தூரில் நம்ம பழைய ரயில்வே தண்டவாளத்தை சோதனை முறையில் அமைக்கலாம். அது விலை கொடுத்தாலும் சரி, அல்லது மத்திய ரயில்வே துறை இலவசமாக கொடுத்தாலும் சரி. அதனால் அதை பண்ணிட்டோம்னா யானை வராது, செயற்கையான மரணங்கள் இனி நிகழாது. இப்போ நோய்வாய்ப்பட்டு இறக்குது அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அது சில யானைகள் நோய்வாய்ப்பட்டு நம்ம மனிதர்கள் வாழும் இடங்களில் வந்து இறக்கலாம். அது 1-2% ரொம்ப கம்மி. இப்போ தேவையில்லாத மருந்தடிக்கப்பட்ட விதைகளையோ அல்லது பயிர்களையோ நிறைய உண்டா நிச்சயமாக யானையினுடைய உடல்நிலை மாறுபாட்டுக்கு உண்டானது தான். அதனால் அது இறப்பு நேரலாம். அது அதனுடைய உடற்கூறு ஆய்வு எல்லாம் பண்ணி பார்த்தாங்கன்னா நிச்சயமாக கண்டுபிடிச்சிடலாம் என்ன விதமான பாய்சன் அதனோட உடம்புல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நோய் கிருமிகள் தொற்று இருந்ததுன்னா அதையும் கண்டுபிடிக்கலாம். அதில் நம்ம வனத்துறை நல்ல ஒரு நாலேஜோடு இருக்காங்க, அதையும் செஞ்சிருவாங்க. யானைகளே வராமல் இருப்பதுதான் சரி. யானைகளே வராமல் இருப்பதுதான் சரி. ஆனால் இந்த இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, யானை உடைய அந்த ஆப்ரேட்டிங்லையும் சரி, யானை கையாளுகின்ற விதத்திலும் தமிழ்நாடு வனத்துறையினுடைய செயல்பாடு ஏதாவது சிக்கல் இருக்குதா? இல்லை, அடிப்படையில் நான் ஏற்கனவே சொன்னேங்க, தமிழ்நாடு வனத்துறை படிப்படியாக செய்ய வேண்டிய முதல் கட்டமாக செய்ய வேண்டியது குறிப்பிட்ட சில இடங்களில் நிரந்தரமான பழைய ரயில்வே தண்டவாள வேலி அமைப்பது ஒன்றுதான் அந்த இடத்திற்குண்டான நிரந்தர தீர்வை ஒழிய வேறு எந்த விதமான அகழி வெட்டுவதோ சூரிய ஒளி மின்வேலிகளை அமைப்பதோ இதெல்லாமே அட்டர் ஃபெயிலியர். அது வரி பணம் வீணா போனதுதான் மிச்சம். அதனால வனத்துறை ஒரு சரியான வழிகாட்டுதல் வனத்துறைக்கு இருந்தால், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தால், வேலி அமைத்து வனவிலங்கினை முதல் பாதுகாப்பு பண்ணணும். வனவிலங்குனா குறிப்பா யானைகள், யானையிட்டிருந்து மனிதர்களையும் பாதுகாப்பு பண்ணலாம். ஒரே செயலால 2 மிகப்பெரிய பலன்களை நாம் அடைய முடியும். நிறைவாக இந்த யானை இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு விவசாயியா உங்களுடைய மனநிலையில எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? அது சரிதா, யானை சாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குதா? நிச்சயமா, எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா விவசாயிகளுக்கும். உண்மை சொல்ல போனா மற்ற துறைகளை விட எங்கள் விவசாயிகளுக்கு தான் மனித நேயம், கருணை உள்ளம் என்பது அதிகம். இல்லைன்னா எவ்வளவோ நட்டமானாலும், இயற்கை சீற்றம் வந்தாலும், நோய் வந்தாலும் தொடர்ந்து மக்களுக்கும், ஏன் அந்த இறைவனுக்கே உணவு படைக்கிறது விவசாயி தான் என்பதை நீங்க மறுக்க மாட்டீங்க. அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். வனவிலங்கு சாகக்கூடாதுங்கிறதுல எந்த வித மாறுபட்ட கருத்து யாருக்குமே இல்லை. நம்ம குடும்பங்களை சேர்ந்தவங்களை வந்து அழிக்குதுங்கிறப்போ அந்த கோபம் மனிதர்களுக்கு வரத்தான் செய்யும். அது மிருகங்களுக்கே வருதே. மிருகங்களுடைய குட்டிகளையோ நீங்க அதனுடைய கூட இருக்கின்ற மிருகங்களையோ நம்ம கொல்லும் போதோ அடிக்கும் போதோ மிருகங்களுக்கே வருது. 6 அறிவு குறைவான மிருகங்களுக்கே வரும்போது மனிதர்கள் கோபம் வருவது என்பது இயல்புதான். ஆனா அதனால அவங்க போய் வனவிலங்குகளை தாக்குகிறார்களா? இல்லை. வனவிலங்குகளை கொல்லணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை. வனவிலங்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று எல்லா விவசாயிகளும் கருதுகிறார்கள். அதற்காக பயிரை நாசம் செய்தால் பரவாயில்லை, எங்கள் உயிர்களை நாசம் செய்தால் கொன்றால் பரவாயில்லைன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. இயற்கைக்கு முரணான எந்த விதமான கருத்துக்களுக்கும் இங்க இடமில்லை. பாதுகாப்பு வேலி 2 பேரையும் தனியாக பிரித்து வைக்க வேண்டும். வனவிலங்கு ஒரு பக்கம், மனிதர்கள் விவசாயிகள் ஒரு பக்கம். இது பிரித்து வைக்கணும். ஏன் நம்ம மலைவாழ் பழங்குடி மக்கள் இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை யானை தூக்கி அடிச்சு வீசி ஸ்பாட்லேயே கொண்டுச்சு. அவங்களுக்கெல்லாம் யானை கூட இருந்து பழக்கம். அந்த அளவுக்கு கூட அவங்களால தப்பிக்க முடியல. அப்போ அந்த அளவுக்கு யானையினுடைய வெளியே வர்ற தன்மை அதிகமாகிடுச்சு, அது பழக்கமாயிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம ஓப்பனாக வச்சிருக்கோம். வேலி போடலாம். வேலி போட்டோம்னா இந்த பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம்.